ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக பிகினர்ஸாக இருந்தால் கூட செஞ்சிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. பார்த்திங்கன்னா 164 கிராம் எடுத்திருக்கேன். 160 சேர்த்து அரைச்சிக்கலாம். எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா, நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இறங்காமல் மேலே மிதங்குச்சு அப்படின்னா மாவு வந்து சாஃப்டாக நிறைய ஆகும். நமக்கு பாருங்கள், ஒரு ஸ்பூனில் எடுத்து திருப்பினோம்னா விழுகவே கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக வரும். இதே ஒயிட் பேனில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஜாங்கிரி ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே ஆடிக்கிட்டே இருக்கும். ஜாங்கிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நான் வந்து 164 கிராம் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு 90 ஜாங்கிரி கிடச்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக பிகினர்ஸாக இருந்தால் கூட செஞ்சிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இது வந்து பணியாரக்கல் யூஸ் பண்ணி ஒரே சைஸில் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். மெஷரிங் கப்பில் பெரிய கப் 240 ml கப் இருக்கும்ல, அதில் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 164 கிராம் எடுத்திருக்கேன். 164 to 170 கிராம் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உளுந்தை வந்து நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு, இது போல் நிறைய தண்ணி விடணும். உளுந்து ஊறி வர்றப்போ பெருசாகும் இல்லையா, அதனால் நிறைய தண்ணி விட்டு மூடி வச்சு இதை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருக்கேன். நீங்கள் வெளியிலே வைக்கிறனால வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா, நல்ல மாய்ஸ்சராக சாஃப்டாக ஊறி இருக்கும். தண்ணி விடாமல் தான் நான் இது வரைக்கும் அரைச்சிருக்கேன். ஒரு உளுந்து கூட நிற்காமல் இந்த மாதிரி கை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனிமேல் தான் தண்ணி தெளிக்க போகிறேன். அதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டு நல்ல சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் மாவு நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இறங்காமல் மேலே மிதங்குச்சு அப்படின்னா ஓகே, உங்களுக்கே தெரியும் உளுந்து அரைக்கிறது. இது வந்து 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூடவே சேர்த்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமே எடுத்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் எடுத்துருங்க. இப்போ மாவு எடுத்தோடனே அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணணும். அதை கை அல்லது விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டு பீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல மாவு வந்து சாஃப்டாக நிறைய ஆகும் நமக்கு. பாருங்கள், நான் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூனில் எடுத்து திருப்பினோம்னா விழுகவே கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஜாங்கிரி வந்து நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஜாங்கிரி மாவு பேக் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பால் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் கவரை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜாங்கிரி கிளாத் அல்லது பேக்கிங்க்கு க்ரீம்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பைப்பிங் பேக் கோன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வச்சா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் இப்போ பால் கவரில் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதே கப்பில், பெரிய கப்பில் நம்ம 1 கப் உளுந்து எடுத்தோம், அதுலேயே 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் சுகர், 1 கப் தண்ணி வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கம்பி பதமோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமே 8 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், பிசு பிசுப்பாக ஒட்டணும், அவ்வளோதான். நல்ல ஸ்டிக்கியாக வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பணியாரக்கல்ல தான் நம்ம இன்றைக்கி ஜாங்கிரி சுற்ற போகிறோம். ஸோ நான் பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஹாஃப்க்கு வந்து நெய்யும் ஹாஃப் ஆயிலும் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லி நெய் அல்லது ஃபுல்லி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் நான் ஒரு பிஞ்ச் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துடலாம். இப்போது ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ பிழிய வரல சரியாக. அதுவும் இல்லாமல் கை வலிக்கும், இந்த மாதிரி பிழிய முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக வரும். இதே ஒயிட் பேனில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஜாங்கிரி ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே ஆடிக்கிட்டே இருக்கும், சரியாக சுற்ற வராது. பட் பணியாரக்கல்ல அப்படியே அரெஸ்ட் ஆகி நின்றுடும். 2 சுட்டு போட்டுட்டு அப்படியே சுற்றி விட்டோம்னா அழகாக ஷேப்பில் குட்டியாக வந்துடும். அப்படியே உங்களுக்கு சுற்ற தெரியலனா சின்ன சின்ன முறுக்கு மாதிரி குட்டி குட்டியாக கூட சுற்றி விடலாம். ஈஸியாக வந்துடும், அழகாகவும் இருக்கும் மினி ஜாங்கிரி பார்க்க. பாருங்கள், இது சுற்றினோன்னையுமே ஃப்ரை ஆயிரும். அப்படியே திருப்பி விட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் வேக விட தேவையில்லை, அந்த ஹீட்லேயே அது வெந்துடும். ஜாங்கிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம்.
சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வந்து அடுத்த செட் நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சு எடுக்க வரைக்கும் அப்படியே ஊறட்டும் அதில். இப்போ நான் அடுத்த பேட்ச் எடுக்க போகிறேன். ஸோ அதை வடித்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதே போல் எல்லா ஜாங்கிரியும் நீங்கள் ரெடி பண்ணி அதே சுகர் சிரப்பில் போட்டு நெக்ஸ்ட் பேட்ச் எடுக்க வரைக்கும் ஊற விட்டு எடுத்து வச்சிங்கன்னா போதும். நல்ல ஜூஸியான சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆகிடும். நான் வந்து 164 கிராம் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு 90 ஜாங்கிரி கிடச்சிது. அன்சைஸில் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக 85 to 90 ஜாங்கிரி கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நமக்கு இலைக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.